இன்னைக்கு காலையிலே கிளைமேட் இப்படி தாங்க இருக்குது. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு 3 நாளாகவே சுத்தமாக வெயிலே கிடையாது. டே ஃபுல்லாகவே இப்படியே தாங்க இருக்குது. இப்படி இருக்கிற கிளைமேட்டில் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைக்கிறதெல்லாம் எவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லை. இப்படி இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு லேட்டாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு தாங்க தோணுது. ஆனால் எங்கள் மாமாவுக்கு டே ஷிஃப்ட்டு, காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சமைச்சு தான் ஆகணும். அலாரம் வச்சு தாங்க டெய்லியும் எழுந்திரிப்பேன். ஆனாலுமே இன்னைக்கு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கினா தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்பவும் போல் தம்பி நைட்டு லேட்டாக தான் தூங்கினா. என்னால் சுத்தமாக முடியலங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா தேவையில்ல இருந்துச்சு. பட் சமைச்சு கொடுக்கணுமே அப்படின்ட்டு அப்படி இப்படின்ட்டு மல்லு கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சிட்டான் ஒரு வழியா. நான் எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே தம்பி வேகமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பக்கத்தில் இல்லைங்கவும் அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் படுத்து தட்டி கொடுத்தா தூங்கிடுவான்ட்டு அவன் பக்கத்தில் படுத்து தட்டி கொடுத்தாங்க. அவன் தூங்குறதோட சேர்ந்து நானும் தூங்கிட்டேன். 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்பவுமே காலை டிஃபன், அப்புறம் மதிய சாப்பாடு, குழம்பு, ரசம், தொட்டுக்க இது எல்லாமே நான் செஞ்சால் கூட டைம் ஆகிறது கிடையாதுங்க. பட் இந்த வெரைட்டி ரைஸ் பண்ண நான் மட்டும் எனக்கு டைம் ஆகுது. ஏன் அப்படின்னா சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அலட்சியமாக பண்ணுறது என்னாவது ரொம்ப டைம் ஆகிடுது. இன்றைக்கி சொல்லவே வேணாம், ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இருந்துமே எப்பவும் பண்ணுறதை விட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி மதியத்துக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு புதினா அதிகமாக வாங்கியிருந்தாங்க. அதனால் புதினா சாதம் தான் செஞ்சேன். தொட்டுக்கிறதுக்கு முட்டை, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா தாங்க பண்ணியிருந்தேன். காலைக்கு தோசை, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி பண்ணிட்டேன். நான் முன்னாடிலாம் டீ காஃபி அப்படின்னா ஒரு 4 வேளைக்கு ஒரு நாளைக்கு கொடுத்தாலுமே குடிப்பாங்க. அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் டீ காஃபி குடிக்கிறத விட்டுட்டேன். இந்த மழைக்காலம் வந்ததுனால காலையில் மட்டும் 1/4 டம்ளர் மட்டும் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று தான் முடிவு பண்ணேன் நாளையிலேருந்து டீயே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று தாங்க என்ன நானே திட்டிக்கிட்டு இனிமேல் டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு முடிவு பண்ணியிருந்தேங்க. பட் இருக்கிற கிளைமேட்டுக்கு டீ குடித்தா தாங்க நல்லாயிருக்கும். அதனாலவே டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாங்க டீயை ஊற்றுனா அதுக்குள்ளே என் பிள்ளையாண்டா எழுந்திரிச்சு வந்துட்டான். நல்ல வேலைங்க, வேலை ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் அவன் முழிச்சான். மாமாவும் குளிக்க போனதுனால கையிலே வச்சுட்டு மீதி சமையலையுமே சமைச்சு முடிச்சுட்டேன். அவனுக்கு தூக்கமே கலையிலங்க. அவன் தூங்கும்போது பக்கத்தில் யாராவது படுத்திருக்கணும். நானும் இங்கே சமைக்க வந்துட்டேன். மாமாவும் குளிக்க போனதுனால அவன் எழுந்திரிச்சு வந்துட்டான். புதினா சாதம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. விசில் மட்டும் போட்டுட்டு நான் பக்கத்துலேயே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மாமாவுக்கு டைம் ஆகிடுச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க. முட்டையுமே உரிச்சு வச்சுட்டு தோசையும் ஊற்றி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மதியத்துக்கும் சாப்பாடு அவங்களுக்கு கேரியரில் பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டுப்போம். மதிய சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.